ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி தம்ப்நெயில் பார்த்தது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இப்போ நம்மளோட சேனல் 100K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் முதல்ல சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப அக்கறையாக அன்பாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு, அக்கா நான் என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தேன், எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தேன், என் குழந்தைங்களுக்கு கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அப்படின்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை படிக்கும்போது அது என்னை இன்னும் உற்சாகப்படுத்துது. அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இந்த நேரத்தில் நான் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க முடியாது. நான் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணின நாள்லேருந்து இது வரைக்கும் எனக்கு ஒரு ஸ்டெப்லேயே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நான் உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். நம்மளோட சேனலுக்கு ஒரு நல்ல ரீச் கொடுத்ததே நான் போட்ட கேசரி ரெசிபி தான். அதனால் இன்றைக்கும் உங்கள் எல்லாருக்காகவும் கேசரி ரெசிபி தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஆனால் இன்றைக்கி நான் சேமியா கேசரி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க, இல்லை குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஏதாவது ஸ்வீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த கேசரி ரெசிபியை டக்குன்னு பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த யம்மியான சேமியா கேசரி பண்ண தேவையான பொருள் என்னென்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முதல்ல இந்த சேமியா கேசரிக்கு தேவையான முந்திரியையும் திராட்சையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா அதில் ஒரு 10 முந்திரி போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதோட கொஞ்சமாக திராட்சை போட்டுக்கோங்க. திராட்சை போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த திராட்சை கொஞ்சம் நல்லா வறுபட்டு பலூன் மாதிரி கொஞ்சம் உப்பி வர ஆரம்பித்ததும் இந்த முந்திரியும் திராட்சையும் எடுத்து வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இப்போ இதே கடாயில் கேசரி செய்ய தேவையான சேமியாவையும் வறுத்து எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு சேமியா போட்டுக்கோங்க. நான் இதில் எக்ஸ்ட்ரா நெய் சேர்க்கலை. முந்திரியும் திராட்சையும் வறுத்தா அதே நெய்யில் தான் நான் வறுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சேமியா எல்லாம் நல்லா ஒன்று போல் வறுபட்டு கலர் மாறி வரணும். இந்த சேமியாவை வறுத்துட்ருக்கிற இதே நேரத்தில் பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் இந்த கேசரி செய்ய தேவையான தண்ணியை கொதிக்க விட்டுக்கலாம். இன்றைக்கி 2 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இந்த 2 கப் சேமியாவுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். 4 கப் அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை இந்த சேமியாவோட சேர்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த சேமியாயெல்லாம் நல்லா ஒன்று போல் வறுபட்டு கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம கொதிக்க வச்ச அந்த 4 கப் தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கலந்துக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலந்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து நம்ம அதில் சேர்த்துருக்கிற சேமியாலாம் நல்லா வேகணும். வெந்து தண்ணியும் வற்றணும். இப்போ தண்ணி ஓரளவு வற்றிருக்கு, சேமியாவும் ஓரளவு வெந்திருக்கு. ஆனால் இன்னும் முழுசாக வேகலை. அதனால் இதை மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே தம்மில் வேக வைங்க. இப்போ 10 நிமிஷம் நான் இதை நல்லா தம்மில் வேக விட்டதுக்கப்புறமா மூடியை திறந்துருக்கேன். இப்போ பாருங்கள், சேமியாலாம் நல்லா வெந்திருக்கு. அதே சமயம் நம்ம இதில் சேர்த்த தண்ணியும் நல்லா வற்றிருச்சு. சேமியா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இதிலேருந்து ஒரு சேமியாவை எடுத்து உங்கள் கையில் வச்சுட்டு நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மசியணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட இதுக்கு தேவையான சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு சேமியாவுக்கு 1.5 கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். அடுத்ததாக இன்னொரு 1/2 கப் சர்க்கரையும் இதோட சேர்த்து போட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததும் சர்க்கரைலாம் உருகிட்டு கொஞ்சம் இலக்கம் கொடுத்துட்டு இருக்கும். திரும்ப இதை நீங்கள் கிண்ட கரெக்டாக வந்துடும். இப்போ இதோட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது முழுக்க ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் குங்குமப்பூ கூட போட்டுக்கலாம். ஃபுட் கலர் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க.
நான் ஒரு அரை டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் இதோட ஊற்றிக்கிட்டேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஏலக்காய் மட்டும் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த கேசரிக்கு ரவா கேசரி மாதிரி ரொம்ப அதிகமாக நெய்யெல்லாம் தேவைப்படாது. அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்குது. இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இப்போ கடைசியாக நம்ம வறுத்து வச்ச முந்திரியையும் திராட்சையையும் இதோட போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்மளோட சேமியா கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்த்த இந்த சேமியா கேசரி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.